ஹலோ காய்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா லிஃபோ மெத்தடில் 57th சம் எப்படி போடுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? The following particulars is provided by Cook Coffee Manufacturing Unit for the fortnight of April 1996. ஸோ மெட்டீரியல் ஏன்னு கொடுத்துட்டு கொஞ்சம் டிரான்சாக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், ஓப்பனிங் ஸ்டாக் கொடுத்துருக்காங்க. பர்ச்சேசஸ் வந்துட்டு ஒரு மூணு டிரான்சாக்ஷன் இருக்குது. இஷ்யூஸ் வந்துட்டு ஒரு 3 டிரான்சாக்ஷன் இருக்குது. ஓகேவா? ஸோ நம்மள என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, calculate the value of materials consumed during the period under LIFO method. ஸோ எவ்வளோ மெட்டீரியல்ஸ் கன்சியூம் பண்ணியிருக்காங்களோ அதோட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அண்ட் FIFO மெத்தடில் சம் போட சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஒரு டிரான்சாக்ஷனாக எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன் பாருங்கள், ஸ்டாக் ஆன் 1st April 1996 100 units at 5 rupees per unit. ஸோ 1st April என்ன பண்ணுறாங்க, ஓப்பனிங் ஸ்டாக் வந்து 100 யூனிட்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ அதை நம்ம டேரெக்டாக என்டர் பண்ணிடலாம். ஸோ இங்கே பாருங்கள், 1st April 1996 ஓப்பனிங் பேலன்ஸ்னு போட்டுட்டு டேரெக்டாக நம்ம எவ்வளோ நமக்கு ஓப்பனிங் ஸ்டாக் 100 யூனிட்ஸ். ஸோ 100 யூனிட்ஸ் at 5 rupees per unit, டோட்டலாக 500. ஓகேவா? இது டேரெக்டாக பேலன்ஸ் காலம்லேயே போட்டுடலாம். பிகாஸ் அது ஓப்பனிங் பேலன்ஸ்ன்றனால நம்ம பேலன்ஸ் காலம்லேயே போட்டுருவோம். அடுத்து பாருங்க, பர்ச்சேசஸ் 5th April 300 யூனிட்ஸ் அட் 6 rupees per unit. ஸோ இது வந்து பர்ச்சேசஸில் இருக்குது. ஸோ பர்ச்சேசஸ்னால் என்ன நோட் நம்பர், குட்ஸ் ரிசீவ் நோட் நம்பர். பாருங்கள், 5th April குட்ஸ் ரிசீவ் நோட் நம்பர். எவ்வளோ ரிசீவ் பண்ணுறோம், நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் 300 யூனிட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறோம் அட் 6 rupees per unit. ஸோ 300 into 6 1800. இப்போ அக்கௌண்ட்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்கும், ஆல்ரெடி ஒரு 100 யூனிட்ஸ் நம்மளோட ஓப்பனிங் பேலன்ஸ் இருக்குது. அது கூட இந்த 300 ஆட் பண்ணிக்கணும். ஸோ டோட்டலாக ஃபர்ஸ்ட் என்ட்ரியில் 100 யூனிட்ஸ், செகண்ட் என்ட்ரியில் 300 யூனிட்ஸ். இதுதான் ரீசன்ட் பர்ச்சேஸ். அதாவது 300 யூனிட்ஸ் வந்து இப்போதைக்கு ரீசன்ட் பர்ச்சேஸ். இந்த 100 யூனிட்ஸ்ன்றது பழைய ஸ்டாக். ஓகேவா? ஓகே, அடுத்த என்ட்ரி பாருங்க, இஷ்யூஸில் பாருங்க, 6th April 250 யூனிட்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. 6th April எவ்வளோ இஷ்யூ பண்ணியிருக்காங்க, 250 யூனிட்ஸ் இஷ்யூ பண்ணுறாங்க. ஸோ 6th April மெட்டீரியல் ரெக்விசேஷன் நோட் நம்பர் இஷ்யூ பண்ணுறோம்ல, அதனால மெட்டீரியல் ரெக்விசேஷன் நோட் நம்பர் 250 யூனிட்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ அதை நம்ம எப்படி கொடுக்கணும், லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் மெத்தட்ன்றனால நம்ம ரீசன்ட் பர்ச்சேஸ்லேருந்து கொடுக்கணும். ரீசன்ட் பர்ச்சேஸில் எவ்வளோ நடந்திருக்கு பாருங்கள், 300 யூனிட்ஸ் நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் ரீசெண்டாக. ஸோ அந்த 300ல் வந்து 250 நம்ம வந்து கொடுத்துருவோம். ஓகேவா? ஸோ 300ல் 250 போயிடும் அட் 6 rupees per unit. ஸோ டோட்டலாக 1500. இப்போ அக்கௌண்ட்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்கும், பழைய ஸ்டாக் ஒரு 100 இருக்குது. இந்த 300 வந்து லேட்டஸ்ட் ஸ்டாக்கு, அதில் 250 கொடுத்துட்டோம், பேலன்ஸ் 50 இருக்கும். ஓகேவா? அதை நம்ம அடுத்த என்ட்ரியில் போட்டணும். ஸோ பழைய ஸ்டாக் ஒரு 100, அப்புறம் புது ஸ்டாக்கில் 50 இருக்குது. அடுத்த என்ட்ரி பாருங்கள், 8th April 500 யூனிட்ஸ் அட் 7 rupees per unit பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. 500 யூனிட்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 8th April குட்ஸ் ரிசீவ் நோட் நம்பர் 500 யூனிட்ஸ் அட் 7 rupees per unit, டோட்டலாக 3700. ஓகேவா? இப்போ அக்கௌண்ட்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்கும், ஆல்ரெடி பழைய ஸ்டாக் ஒரு 100. இப்போ இந்த 50யுமே பழைய ஸ்டாக் ஆயிடுச்சு. இப்போ புதுசாக ரீசெண்டாக பர்ச்சேஸ் பண்ணது எவ்வளோ, 500 யூனிட்ஸ். 8th April ரீசெண்டாக பர்ச்சேஸ் பண்ணது 500 யூனிட்ஸ். ஸோ அதுதான் இப்போ லேட்டஸ்ட் ஸ்டாக்கு. ஸோ 100 யூனிட்ஸ் வந்துட்டு ஓப்பனிங் பேலன்ஸாக இருந்துச்சு அது. தென் 50 யூனிட்ஸ் வந்து நம்ம ரீசெண்டாக பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம் அது. தென் 8th April தான் இது லேட்டஸ்ட் ஸ்டாக் 500 இப்போ பர்ச்சேஸ் பண்ணது. ஓகேவா? ஸோ டோட்டலாக நம்ம கிட்ட 650 யூனிட்ஸ் இருக்கு. அடுத்த என்ட்ரி பாருங்க, 10th April issued 400 யூனிட்ஸ். ஸோ 10th April என்ன பண்ணியிருக்காங்க, 400 யூனிட்ஸ் இஷ்யூ பண்ணுறாங்க. ஸோ 10th April மெட்டீரியல் ரெக்விசேஷன் நோட் நம்பர் நம்ம கிட்ட வந்துட்டு இப்போ அக்கௌண்ட்ல எவ்வளோ பேலன்ஸ் இருக்கு, 100 யூனிட்ஸ் பழைய ஸ்டாக்கு, 50 யூனிட்ஸும் பழைய ஸ்டாக்கு, 500 யூனிட்ஸ் தான் லேட்டஸ்ட் ஸ்டாக்கு. அந்த லேட்டஸ்ட் ஸ்டாக்ல இருந்து நம்ம இப்போ இஷ்யூ பண்ண போகிறோம். எவ்வளோ, 500 யூனிட்ஸ் வந்துட்டு நம்ம அக்கௌண்ட்ல இருக்கு. அதுல இருந்து 400 யூனிட்ஸ் நம்ம இஷ்யூ பண்றோம். கரெக்டா? ஸோ 500லேருந்து 400 இஷ்யூ பண்ணிட்டோம். இப்போ அக்கௌண்ட்ல எவ்வளோ பேலன்ஸ் இருக்கும், ஆல்ரெடி ஒரு 100 பழைய ஸ்டாக் இருந்துச்சு. ஸோ அதை அப்படியே போட்டுருவோம். 50 யூனிட்ஸோடது பழைய ஸ்டாக் இருந்துச்சு, அதையும் அப்படி போட்டுருவோம். இந்த 500 யூனிட்ஸ்ல 400 இஷ்யூ பண்ணிட்டோம். ஸோ பேலன்ஸ் இருக்க 100 அப்படியே போட்டுருவோம் அக்கௌண்ட் பேலன்ஸ்ல. ஓகேவா? ஸோ 100 இது 100 அப்படியே வந்துடும், 50யோடது 50 அப்படியே வந்துடும். இந்த 500ல இருந்து தான் நம்ம இஷ்யூ பண்ணியிருக்கோம். ஏன்னா லேட்டஸ்ட் ஸ்டாக் எதுவும் அதுல இருந்து தான் இஷ்யூ பண்ணணும். ஸோ அதனால 500ல இருந்து 400 இஷ்யூ பண்ணிட்டோம். பேலன்ஸ் 100 at 7 rupees per unit வந்துட்டு நம்ம இங்கே 100 at 7 rupees per unit போட்டுட்டோம்.
ஓகேவா? அடுத்த என்ட்ரி பாருங்க. 12th April 600 units purchased at 8 rupees per unit. 12th April பாருங்க 600 units at 8 rupees per unit, டோட்டலா 4800. ஸோ குட்ஸ் ரிசீவ் நோட் நம்பர் ஏன்னா பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ குட்ஸ் ரிசீவ் நோட் நம்பர். ஸோ இப்போ அக்கௌண்ட்ல எவ்வளோ பேலன்ஸ் இருக்கு? ஆல்ரெடி இருக்க எக்ஸிஸ்டிங் பேலன்ஸ் இருக்கு இல்லையா? அதை அப்படியே போட்டுட்டு ரீசெண்டாக பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா? அது லாஸ்ட்ல வந்துடும், இங்கே வந்துடும் 600 at 8 rupees 4800. இந்த மேலே இருக்கிற இந்த 3 என்ட்ரியுமே ப்ரீவியஸ் டிரான்சாக்ஷனோட பேலன்ஸ் இதெல்லாம். ஸோ அதை அப்படியே போட்டுட்டு இப்போ ரீசெண்ட் பர்ச்சேஸ் வந்து இதில் போட்டோம். 600 வந்து ரீசெண்ட் பர்ச்சேஸ், அதை போட்டாச்சு. அடுத்து பாருங்க இஷ்யூஸ் 14th April 500 யூனிட்ஸ். ஸோ 500 யூனிட்ஸ் வந்து 14th April இஷ்யூ பண்ணுறாங்க. பாருங்க 14th April மெட்டீரியல் ரெக்விசிஷன் நோட் நம்பர் 500 யூனிட்ஸ் at 8 rupees per unit 4000. எப்படி வந்துச்சு? இந்த லேட்டஸ்டாக இருக்கு இல்லையா? லேட்டஸ்ட் ஸ்டாக், புது ஸ்டாக், அது 600 இருக்கு நம்ம கிட்ட. அதுலேருந்து 500 கொடுத்துட்டோம். ஓகேவா? நமக்கு எக்ஸஸாகவே இருக்குது, 600 இருக்குது, நம்ம 500 தான் இஷ்யூ பண்ண போகிறோம். ஸோ நம்ம டேரெக்டாக 500 கொடுத்துட்டோம் at 8 rupees per unit 4000. இப்போ அக்கௌண்ட்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்கும்? ஃபர்ஸ்ட் 100 யூனிட்ஸ் அப்படியே வந்துடும், செகண்ட் 50 யூனிட்ஸும் அப்படியே வந்துடும், தேர்ட் 100 யூனிட்ஸும் அப்படியே வந்துடும். இந்த 600 யூனிட்ஸ்லேருந்து நம்ம 500 இஷ்யூ பண்ணிட்டோம். ஸோ 600ல் 500 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் 100. அந்த 100 தான் இது. 100 யூனிட்ஸ் at 8 rupees per unit 800ன்னு போட்டுரும். ஓகேவா? ஸோ இதோட இந்த சம் ஓவர். நம்ம எல்லா டிரான்சாக்ஷன்ஸுமே என்டர் பண்ணிட்டோம். இப்போ நம்மள என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? கால்குலேட் த வேல்யூ ஆஃப் மெட்டீரியல்ஸ் கன்சியூம்டு கேட்டிருக்காங்க. கரெக்டா? ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, நம்ம என்னென்னலாம் இஷ்யூ பண்ணியிருக்கோம்னு பாருங்க. டோட்டலாக எத்தனை இஷ்யூஸ் பண்ணியிருக்கோம்? 3 இஷ்யூ பண்ணியிருக்கோம். கரெக்டா? 250 யூனிட்ஸ் ஒரு தடவை இஷ்யூ பண்ணியிருக்கோம் 6th April. 10th April வந்து 400 யூனிட்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்கோம். 14th April 500 யூனிட்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்கோம். இதுக்கு எல்லாத்துக்குமே எவ்வளோ அமௌண்ட்டு மொத்தமாக வந்திருக்கு, மொத்தமாக எவ்வளோ அமௌண்ட்டுக்கு நம்ம இஷ்யூ பண்ணியிருக்கோம் அப்படின்ற இந்த டோட்டல் தான் மெட்டீரியல் கன்சியூம்ட். ஓகேவா? ஸோ பாருங்க 6th April எவ்வளோ இஷ்யூ பண்ணியிருக்கோம் பாருங்க. 250 யூனிட்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்கோம். ஒரு யூனிட் வந்து 6 rupeesன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ டோட்டலாக எவ்வளோ ஆச்சு? 1500 rupees ஆச்சு. கரெக்டாக? 250 யூனிட்ஸ்க்கு 1500 rupees ஆயிருக்கு. அடுத்து பாருங்க 10th April 400 யூனிட்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்கோம். ஸோ 10th April பாருங்க, 10th April மெட்டீரியல் ரெக்விசிஷன் நோட் நம்பர் 400 யூனிட்ஸ் எவ்வளோக்கு? 7 rupeesக்கு இஷ்யூ பண்ணியிருக்கோம். அப்போ டோட்டல் எவ்வளோ ஆச்சு பாருங்க? 2800 ஆயிருக்கு. இதை நோட் பண்ணிக்கோங்க. 2800 rupeesக்கு 400 யூனிட்ஸ் நம்ம இஷ்யூ பண்ணியிருக்கோம். அடுத்தது பாருங்க 14th April 500 யூனிட்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்கோம். ஸோ 14th April பாருங்க 500 யூனிட்ஸ் at 8 rupees per unitனு 4000 rupees இஷ்யூ பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இந்த 1500 plus 2800, அதாவது 6th April 250 யூனிட்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்கோம் இல்லையா? அதுக்கு 1500 rupees நமக்கு செலவாகிருக்கு. அடுத்தது 10th April வந்துட்டு 400 யூனிட்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்கோம் இல்லையா? அது ஒரு யூனிட் 7 rupees. அப்போ டோட்டலாக 2800. அடுத்து 14th April 500 யூனிட்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்கோம். அதோட டோட்டல் 4000. இப்போ இந்த 1500 plus 2800 plus 4000 இதை ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக 8300 rupees வரும். ஓகேவா? இதுதான் ஃபைனல் ஆன்சர். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நமக்கு க்ளோசிங் ஸ்டாக் இருக்கு இல்லையா? இந்த க்ளோசிங் ஸ்டாக்கை வந்துட்டு நம்ம டேரெக்டாக இங்கே எழுதிடலாம். ஓகேவா? இது வந்துட்டு 100 யூனிட்ஸ் at 5 rupees per unit 500. நம்ம எல்லா சம்க்குமே எழுதுவோம்ல லாஸ்ட்டில் க்ளோசிங் ஸ்டாக், அதே மாதிரி க்ளோசிங் ஸ்டாக்கும் எழுதிடணும். ஓகேவா? க்ளோசிங் ஸ்டாக்கும் எழுதிடணும். எக்ஸ்ட்ராவாக இங்கே மெட்டீரியல் கன்சியூம்டும் கேட்டிருக்காங்க. ஸோ மெட்டீரியல் கன்சியூம்டும் நம்ம போட்டணும். ஓகேவா? அவ்வளோதான் இந்த சம்மு. இதோட நம்ம 58th சம்மில் மீட் பண்ணலாம். ஓகே, பாய்.